வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வந்த ஆண்டவரே சுவன் வருவாய் தருணம் இதுவே. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இதை வாங்கி படிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இதை வாங்கி படிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதை வாங்கி படிங்க. வாங்கி படிங்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மத்திய அமைச்சர் மாயவரம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரமாக வருகிறார். மத்திய அமைச்சர் மாயவரமே, வருங்கால பிரதமரே, இந்தியாவின் முதுகெலும்பே, எங்கள் இதயத்தின் உயிர் துடிப்பே, சரித்திர நாயகனே, பிரச்சாரத்தை கொட்டி தீர்க்க வருக வருக என வரவேற்கிறோம். என் ரத்தத்தின் ரத்தமே, என் உடன் பிறப்புகளே, என் உயிரிலும் மேலானவர்களே, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விலையில்லா கேஸும் ஆப்பிள் ஜூஸும் மற்றும் ஹவுஸும் தருகிறேன். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும். என்னை மீண்டும் வெற்றி பெற செய்யுமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன யாரும் கை அசைக்கிற மாதிரியே தெரியலையே. நாம இந்தியாவை தாக்குவதற்கு ரகசியமாக முகாமிட்டு தங்கியிருக்கும் தீவிரவாதிகள். அரே பாய், எல்லாரும் கவனமாக கேளுங்க. நம்ம இந்தியாவில் கேம்பு போட்டு தங்க இருக்குது இந்தியா ராணுவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனடியாக நம்ம தப்பிச்சாகணும். என்ன பண்றது பாஸ்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நம்ம மத்திய அமைச்சர் மாயவரம். அரே மாயாவரம் வச்சு என்ன செய்யறது? அவர் இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்க வந்திருக்காரு. அவரை நம்ம கடத்துவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. அதன்படி சொல்றேன். இந்த மேப் பிரகாரம் பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் மாயவரம் இந்த இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இந்த மலை வழியா சுத்தி கீழே இறங்கி தான் வரணும். அதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இந்த மலையை கீழே இறங்கணும்னா நம்மளுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம இந்த பிரிட்ஜாண்ட நின்று மத்திய அமைச்சரை தாக்கி நம்மளோட திட்டத்தை நிறைவேற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. நீங்க எல்லாரும் போய் மினிஸ்ட்ரியை தூக்கிட்டு வாங்கோ. நயா ரோடு இது நம்ம போட்ட ரோடு தான். சரி சரி, கம்முன்னு வண்டி ஓட்டு. என்னன்னு தெரியல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு பண்ணி தருவா. இறங்கி போய் பாரியா. சிவராஜ் மாதிரி தலைவரா? உங்களை எல்லாரையும் நாங்க கடத்தி வச்சிருக்கோம். எங்களோட திட்டம் நிறைவேறணும்னா உங்களை பத்திரமா விட்டுறோம். அது வரல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க உயிரோட திரும்பி போக முடியாது.
வானால எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே. நம்ம மினிஸ்டமா தெரியுது. ஹலோ, நீ யாரு? நான் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன். இவரே கடத்துங்க. இவரு நம்ம தேவைப்படார். இயேசுவே. தீவிரவாதிகள் மினிஸ்டரையும் மிஷனரியையும் கடத்தி கொண்டு முகாமிற்கு போகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று காண்போம். அரே யாரப்பா இது? மினிஸ்டருடைய பிஏ பாஸ். அரே மினிஸ்டர் தூக்கிட்டு வர சொன்னா ஒரு கும்பலே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அரே இது யாரு? இது வழியில இயேசு இயேசுன்னு கத்திட்டு இருந்தாரு. சரி, இவரும் நமக்கு தேவைப்படுவாருன்னு கடத்திட்டோம். அரே இது என்ன கல்யாண வீடா? எல்லாரும் வந்து சாப்பிடுறதுக்கு பாய் இவர்களை யாரு சோறு போடுவா? பாய், நான் ஒரு வேலைக்கு 2 பிளேட் பிரியாணி பாட்டு சாப்பிடுவேன் பாய். ஆ? ஐயோ ஐயோ ஏய், நீங்க அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பயே உங்க 2 பேரும் நான் சுட்டு தள்ளிடுறேன். ஐயோ சாமி விட்டுரு சாமி. நான் ஒரு வாரம் கூட பட்டினி ஆகிறேன் சாமி. உட்காரு. சரி சரி. அரே அது என்ன மேன் கையில? இது பைபிள். அரே பைபிள் புக்கெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. அது தூக்கி போடு. நான் தூக்கி போட மாட்டேன். அரே நீ தூக்கி போடணும், உன்னை சுட்டு போடுவேன். சுட்டாலும் தூக்கி போடுவேன், செத்தாலும் தூக்கி போட மாட்டேன். அரே உனக்கு உயிர் மேல ஆசை இல்லை? நான் உயிர் போனாலும் இதை எடுத்து போட மாட்டேன். அரே நீ அதை தூக்கி போடுவேன்னா இவனை சூட் பண்ணுவேன். இது நமக்கு தேவையில்ல. ஐயா என்ன காப்பாத்துங்க, தூக்கி போடுறீங்க. நான் தூக்கி போட மாட்டேன். நான் தூக்கி போட மாட்டேன். நான் தூக்கி போட மாட்டேன். வேலை. நம்ம வேலையை பார்ப்போம். அச்சா, அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுத்துறேன் கொஞ்ச நேரம். நீங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ. துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்த வேண்டும். தப்பாமல் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் சொல்லிட்டே இருக்கு, ஐயா. ஹலோ, அரே என்ன சவுண்டுங்க? அரே அரே பாய், அரே அரே பாய், என்னாச்சு? உட்டாவ் உட்டாவ். அரே நீங்க அமைதி. என்ன பண்ணீங்க சொல்லு. சூட்டு பண்ணுவேன், சூட் பண்ணுவேன். இல்ல, நீங்க அமைதியா இருங்க. அமைதி. ஒன்னாகல ஒன்னாகல. இயேசுவே, இந்த மகனுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்தோர் உயிர்த்தோடு எழுப்பிட இயேசு இந்த மகனை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அரே என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இயேசு 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 அரே இயேசு 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 நல்லவர். இயேசு நல்லவர். அரே இயேசு பாய், நல்லவர். என்ன ஆச்சு? இயேசு என்ன நடந்தது? இவரு பாட்டு பாடிட்டே இருக்காரு. இவரை போய் நான் அடிச்சேன். இவரு கிட்ட இருந்த ஒரு வல்லமை என்னை தாக்குச்சு. என் உயிரையே, என் ஜீவனையே இவர் காப்பாத்திட்டாரு. अच्छा? இயேசு நல்லவர். அரே आपको யாரு நீங்க சொல்லு. நான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யற ஊழியக்காரன். இயேசு? ஆமா, இயேசு ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அச்சா, யாருடைய பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்கிற தயப்பெற்ற தேவனா இருக்கிறார். என்ன மாதிரி மோசமான பாவியை கூட மன்னிப்பாருங்களா? உன்ன மாதிரி இதை விட மோசமான பாவிகளை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அரே நானும் ரொம்ப பாவம் செய்திருக்கு, என்ன மன்னிக்கும். உன்னுடைய பாவம் இல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற எந்த பாவியா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதாய் காணப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அச்சா. அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஆமாப்பா, இவரு சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. போச்சு எல்லாம் போச்சு. இந்தியா ராணுவம் நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றோம்? மிஷினரியும் மினிஸ்டர் பிஏவோ கடத்தி தட்டுறோம். ஓகே ஜெய். எந்த காரணத்தை கூட மிஷினரி சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். அண்ணா, இவ்வளவு நாள் என்ன கூட இருந்துட்டு எனக்கு எதிரே வரே நீ? நான் விடவே மாட்டேன். அவரு என் ஜீவனையே காப்பாத்தினவரு. தேவைப்பட்ட முன்னே சுட்டுட்டு அவர் இருங்க. என்ன சுடுறேன் என்ன அரே, 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 கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா. என்ன பையா அவசரப்படுறேன்? இது யாரு தெரியுமா? ஒரு தேவ மனுஷன். இவருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, தெய்வ வல்லமை இருக்கு தெரியுமா உனக்கு? அவரை சூடு பண்ணக்கூடாது. அவர் என் மண்கண்களை திறந்தவர். அவரை சூட் பண்ண நான் விட மாட்டேன். ஐயோ, நீங்களும் இப்படி மாறிட்டீங்களே, எப்படி அது? ஆமா, எனக்கு இப்போ அவர் தேவை. நான் தப்பிக்கிறதுக்கு அவர் எனக்கு தேவை.
நான் எந்த காரணத்துக்கு கொண்டு அவர் சுட விட மாட்டேன். நான் ஒன்னும் சுட்டுருவேன். இருந்தாலும் நான் உன்னை முன்ன சுட்டுட்டு நான் அவர் கூட்டி போறேன். பரவாயில்ல, பார்க்கலாம். நீங்க எனக்காக நீங்க சண்டை போட வேணாம், எனக்காக சண்டை போட வேணாம், எனக்காக சண்டை போட வேணாம். இல்ல, நான் அவர் சுடாத விட மாட்டேன். நான் ஒன்னும் விடவே விட மாட்டேன் அவரை. அரே அரே பையா, என்ன செய்த நீ? ரொம்ப அவசரப்பட்டேன். அச்சா, அரே நம்ம செய்த பாவங்கள் இந்த உலகம் மன்னிக்குதோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருக்கிறார். உங்கள் பாவங்களை நீங்கள் உண்மையாக மனம் திரும்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நீங்கள் மனம் திரும்பினதுக்காக பொது மன்னிப்பு கிடைக்க சொல்லி அரசாங்கத்துக்கு நான் பரிந்துரைக்கிறேன். அரே மினிஸ்டர் ஐயா, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த ஐயாவை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கோ. அதுக்கும் நான் ஏதாவது முடிவு எடுக்கிறேன். இந்தியா ராணுவம் உங்களை சுற்றி வளைச்சிருக்கேன், உங்களால் தப்பிக்க முடியாது. अच्छा अच्छा ठीक है ठीक है. अरे காட்ஸ், அவர் தூக்குங்களேன். अरे அரே சர்க்கார் ஜி, நாங்கள் செய்த பாவங்கள் நீங்களும் உங்கள் சட்டம் மன்னிக்குதோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருக்கிறார், எங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திலே நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் மனசு பூர்வமா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். போலாம், சலோ. ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். அதை கிறிஸ்துமஸ் என கொண்டாடுகிறோம். இன்று இவர்களுடைய உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இதுவும் ஒரு வகையில் கிறிஸ்துமஸ் தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் இப்பொழுது காண்போம். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பிய உன்னை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் சொன்ன தேவன் உங்களையும் நேசிக்கிறார். தேங்க்யூ.